பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இயக்குநர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அரைக்குறை புரிதலுடன் மோகன்ஜியை கைது செய்வதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோயில் ஒன்றினுடைய பஞ்சாமிர்தம் குறித்து யூடியூப் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் கொடுத்ததாக திரைப்பட இயக்குனர் மோகன் கைது செய்யப்பட்டிருப்பது அரைகுறை புரிதலுடன் திருச்சி மாவட்ட காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேர்காணலில் அவர் தவறாக ஒன்றும் குறிப்பிடவில்லை என்றும், இந்த பஞ்சாமிர்தத்தை பொறுத்தவரையிலே கலக்கப்பட்டு அது பின்னர் பஞ்சாமிர்தம் தரமற்றது என்று கூறி அழிக்கப்பட்டதாகவும் செவி வழி செய்திகள் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு தன்னிடம் ஆதாரம் எதுவும் இல்லை என்றும், அதனால்தான் நான் இதை செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தெரிவிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டதாக தெரிவித்திருக்கின்றார். காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட இவ்வாறு கூறப்பட்டிருக்கலாம் என்று அரசும் அதிகாரிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சொல்ல வந்த கருத்தை முழுதாக புரிந்து கொள்ளாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு இந்த காவல்துறையினர் இயக்குனர் மோகனை கைது செய்திருக்கிறார்கள். எனவே மோகனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவரை கைது செய்திருப்பது அநீதி எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.